அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவ் நேயர்களே, நமது வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வின் கிருபையினால் 197வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் அப்துல்லா அல் ஜுஹானி ஹஃபிதுல்லாஹ் எழுதியிருந்தார்கள். அந்த ஹுத்பாவுடைய தலைப்பு, அல்லாஹ் நம் மீது சொரிந்திருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவற்றுக்கு நன்றி செலுத்துதல். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் தக்வா சம்பந்தப்பட்ட அந்த குர்ஆன் வசனங்களை ஓதி, மக்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கின்ற நியாமத்துகளை அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள், அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவனுக்கு களப்பற்ற முறையிலே தூய்மையாக இபாதத் செய்யுங்கள். காஃபிர்களுக்கு அது பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, முஷ்ரிக்கீங்கள் அதை வெறுத்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் ஏக இறைவனை வணங்குங்கள். முஸ்லிம்களே, முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்துக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்பாக்கியிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களில் சிறந்த புனிதமான நபி அவர்களை இறுதி நபியாக கொடுத்து அந்த உம்மத்தை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். மக்கள் எல்லாம் தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு செலுத்தக்கூடிய சகோதரர்களாக மாற வேண்டும். ஏற்கனவே குரோதம், வஞ்சகம், சண்டை சச்சரவு ஈடுபட்டு பிரிந்திருந்த சமூகம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அவர்களுக்கு சமூகத்துக்கு ஞாபகப்படுத்தும் முகமாக, அல்லாஹ் உங்கள் மீது சேர்ந்திருக்கின்ற நியாமத்துகளை அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் கடந்த காலங்களிலே எதிரிகளாக இருந்தீர்கள், விரோதிகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்தினான். அதன் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்கள் சகோதரர்களாக, சகோதர வாஞ்சை உள்ளவர்களாக மாறினீர்கள். நீங்கள் நரக நெருப்பின் விளிம்பில் இருந்தீர்கள். அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். இவ்வாறு அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தெளிவுபடுத்துகிறான். ஆல இம்ரான் 103வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் இன்று உலக மட்டத்திலே சர்வதேச ஆகாயங்களிலே நம்மை சூழ உள்ள இடங்களிலே கவனம் செலுத்தினோம் என்றால், எங்களுக்குள்ளும் நாங்கள் எங்களை பற்றியும் சிந்தித்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய மட்டிலடங்காத, எண்ணி முடிக்க முடியாத, மற்றிட முடியாத நியாமத்துகளை நாம் கண்கூடாக காண்போம். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், அல்லாஹ்வுடைய நுணுக்கங்கள், நுட்பங்கள் நம்மை சூழ எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அன்பு, கருணை, மிருதுத்தன்மைகள் சூழ்ந்திருப்பதை காண்போம். தொடரான அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் அனுபவிப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே ஒரு அடியானுக்கு ஒரு கட்டாய கடமை என்னவென்றால், நியாமத்துகளை பற்றி பேசுவது, நியாமத்தை நினைத்து பார்ப்பது, அதுக்கு நன்றி செலுத்துவது. அதேபோல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு வழங்கிய நன்கொடைகளை, அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது. எங்கள் மீது அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற இம்மை மறுமையுடைய தீன் துனியா சம்பந்தப்பட்ட விமோசனம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, நிம்மதி, அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவது. அதேபோல் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அபயம், பாதுகாப்பு, அதே போன்று நிம்மதியான சூழல், வசதியான ஊர்களுடைய செழிப்பு, அடியார்கள் மீது கட்டாய கடமை அவர்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துவது. அடியார்கள் மீது சேர்ந்திருக்கக்கூடிய நியாமத், உடல் ரீதியாக தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம், அதே போன்று பட்டம், பதவிகள், அழகு அலங்காரங்கள், குழந்தைகள் என்று இறைவனுடைய அருட்கொடைகளை நாம் எண்ணி மற்றிட முடியாத அளவுக்கு காலாகாலம் எந்த நேரத்திலும் நாம் நியாமத்துகளுக்குள்ளே, அருட்கொடைகளுக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் திளைத்திருக்கிறோம். எனவே இப்படியான நியாமத்துகளை பற்றி பேசுவது, அதுக்கு நன்றி செலுத்துகின்ற அப்படியான விடயங்களை நமக்கு பறைசாட்டக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம்தான். இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி பேசுவதனூடாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீங்கள் உங்களுடைய இரட்சகனுடைய நியாமத்துகளை, அருட்கொடைகளை பற்றி பேசுங்கள், நன்றி மனப்பான்மையோடு நினைவு கூறுங்கள். துஹா 11வது வசனம். எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை, தீன் சம்பந்தப்பட்ட, துனியா சம்பந்தப்பட்ட எந்த நியாமத்துகளாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் ஷுக்குர் செய்வது தான் அதை பற்றி பேசுவதனுடைய அர்த்தம். நன்றி மனப்பான்மையோடு அதை ஞாபகப்படுத்துவது, அல்லாஹ்வை புகழ்வது, பாராட்டுவது, அதன் மூலம் நாம் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி அந்த கௌரவத்தை உணர்வது, நமக்கு ஒரு பெருமிதமாக அமைவது. ஒரு மனிதன் இறைவன் வழங்கிய நியாமத்துகளை பற்றி பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே அல்லாஹ் தன் மீதும் மனிதர்கள் மீதும் அருள் இருக்கின்ற அந்த நியாமத்துகளை, சிறப்புகளை அவன் வெளிப்படுத்துவதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்விடம் இருக்கின்ற விடயங்கள், பாக்கியங்களில் மற்றவர்களை தூண்டுவது. எனக்கு அல்லாஹ் இப்படி நியாமத் செய்திருக்கிறான், நான் நன்றி செலுத்தினேன், எனக்கு அல்லாஹ் இப்படி தந்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களும் அதை அடைய முயற்சிப்பார்கள். மற்றவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு தூண்டுகோலாக அமையும். எனவே எப்பொழுதுமே அல்லாஹ் தனக்கு வழங்கிய அருட்கொடைகள், நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது எப்பொழுதும்
அது மற்றொரு தூண்டுகோலாக அமைவதோடு அந்த அல்லாஹ் நம்மை படைத்தவன், நமக்கு ரிஸ்களிக்கக்கூடியவன் என்ற ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும். அதேபோல் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் மற்றிட முடியாத அளவு அதிகமாக இருக்கின்றன. உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய எல்லா நியாமத்துகளும், உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்து பாக்கியங்களும் அல்லாஹ்வின் புறமிருந்து மாத்திரம்தான் வருகிற சூரா நஹல் 53வது வசனம். அதேபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு இப்ராஹிம் 34வது வசனத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால், ஒவ்வொன்றாக கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. நிச்சயமாக மனிதன் அது தனக்கு தான் அநியாயம் இழைக்கக்கூடியவனாகவும் நன்றி கட்டவனாகவும் இருக்கிறான் என்ற ஆயத்தை ஓதிவிட்டு, நிச்சயமாக நியாமத்துகளிலே நியாமத்திற்கு நன்றி செலுத்துகின்ற அந்த அந்த கட்டங்களில் ஒன்றுதான் முதன்மையானது நியாமத்துகளை நாம் உணர்வது. இது நியாமத்தென்று உணர்வது, அதை புரிவது. அதே போன்று நாங்கள் அதை நியாமத்தென்று உணர்ந்து அதை நாங்கள் நியாமத்தாக மதிப்பது, அதை பொடுபோக்காக கவனஈனமாக விடக்கூடாது. நமக்கு கிடைத்திருக்கிற நியாமத்தை நியாமத்தாக உணர்வது முதலாவது ஒரு கட்டமாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் அந்த நியாமத்து அனைத்தும் நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நியாமத்துகள் அனைத்தும் தானாக கிடைக்கவில்லை. அதை அருள் புரிந்த ஒருவன் அருள் புரியக்கூடிய இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு இணை துணை கிடையாது. அவன் அகிலத்தாரின் இரட்சகன், அவன் முழு படைப்பினங்களையும் படைத்தவன், அவன் எல்லா சொத்துக்களுடைய உரிமையாளர்களுக்கும் அவன்தான் பேரரசன், இரட்சகன். அதே போன்று காரணிகள் உருவாக்கக்கூடியவன் என்று உணர்வது மிக நியாமத்துக்கு நன்றி செலுத்துவதில் முதல் கட்டமாக இருக்கிறது. இரண்டாவது கட்டம் என்ன தெரியுமா? முதல் கட்டம் உணர்வது, புரிவது, நியாமத்தை மனதார ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது கட்டம் அந்த நியாமத்துக்களை அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக படைத்தானோ அப்படியான நோக்கத்திலே பயன்படுத்துவது. அல்லாஹ் விரும்புகின்ற வழிகளிலே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதிலே பயன்படுத்துவது. அதே போன்று நான் ஒரு அடிமை என்ற யதார்த்தத்தை உறுதிப்படுத்துவது, நியாமத்தினூடாக நிரூபிப்பது. அதே போன்று பாவங்களுக்கு அந்த நியாமத்துகளை பயன்படுத்துவதை விட்டும் பாவங்களுக்கு உதவியாக அந்த நியாமத்தை பாவிப்பதை விட்டு தெரிந்து கொள்வது. அதே போன்று அந்த விடயத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டி நன்றி மனப்பான்மையோடு வாழ்ந்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முன்மாதிரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே கால் வீங்கும் அளவு நின்று வணங்குவார்கள், இரவு வணக்கங்கள் ஈடுபடுவார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி சொல்கிறார்கள், நான் கேட்டேன், அல்லாஹ் முன்பின் பாவங்களை உங்களுக்கு மன்னித்திருக்கிறான், நீங்கள் இப்படி கால் வீங்க நின்று வணங்க வேண்டுமா யா ரசூலல்லாஹ்? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஒரு நன்றி உள்ள அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக மாறக்கூடாதா? புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய ரிவாயத். அதேபோல் முஸ்லீம்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சவுதி நாட்டுக்கு அல்லாஹ் செய்த நியாமத்தை பிரத்யேகமாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ஏராளமான நியாமத்தை இந்த சவுதி அரேபியாவுக்கு செய்திருக்கிறான். அதேபோல் ஒற்றுமையோடு வாழ வைத்திருக்கார், ஏகத்துவத்தோடு வாழ வைத்திருக்கார், இஹ்லாஸ் இபாதத்தை இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியம், நபியோரை பின்பற்றக்கூடிய பாக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய கண்குளிர்ச்சியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த நியாமத்துகளுடைய வெளிப்பாடாக அந்த இபாதத்தை தூய்மையாக செய்கின்ற அந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். அதை அல்லாஹ் எங்களுக்கு செய்த நிமத். எனவே நாங்கள் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி மனப்பான்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நன்றி மனப்பான்மையை சொல்கின்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி முதலாவது குத்பா முடிக்கிறார்கள். நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகமாக தனி நபராக இந்த சமூகத்தை உருவாக்கியவராக, ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு முன்மாதிரியாக நமூனாவாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தூய்மையான முறையில் களப்பற்ற முறையில் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்கள் முஷ்ரிக்கீன்களில் ஒருவராக இருக்கவில்லை, இணை வைக்கவில்லை. அவர் தன்னுடைய அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். சூரத்து நஹ் 120 வசனத்தை ஓதி, எனவே நல்லமலோடு சேர்வதுதான் நன்றியின் உன்னதமான கட்டம், உயர்ந்த அந்தஸ்து. அந்த அடியான் நியாமத்துகளை அல்லாஹ் எதற்காக படைத்தான் அதுக்கு பயன்படுத்துவதுதான் உண்மையான நன்றி. அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் நேசத்தையும் உண்டு பண்ணக்கூடிய அமல்களிலே அதை அவன் பயன்படுத்துவதுதான் உண்மையான நன்றி. இஸ்திக்பார் செய்து துஆவுடன் முதலாவது குத்பா முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் முஸ்லீம்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை வழிமுறைகளையும் கடைபிடியுங்கள், எப்பொழுதுமே நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அடியாரை அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே கண்ணியமான சமூகங்கள் தன்னுடைய வரலாற்றை நினைத்து பார்க்கும், சீர்தூக்கி பார்க்கும். அதை எப்பொழுதுமே தன்னுடைய முன்னேற்றத்துக்கும் எழுச்சிக்கும் தன்னுடைய ஒரு சுய நெறிமுறைக்கும் ஒரு காரணமாக அதை பயன்படுத்திக் கொள்ளும். எப்பொழுதுமே மூதாதையர்கள் பெற்றோர்கள் செய்த சாதனைகள் இந்த அடிச்சுவடிகளை பின்பற்றுவார்கள், நல்ல விடயங்கள் எடுத்து நடப்பார்கள். எனவே அது உயர்வையும் நல்ல கொடைகளையும்
அதேபோன்று தீனில் நிலைத்திருக்கின்ற ஸ்திரமான தன்மையையும் எப்பொழுதுமே தூண்டக்கூடிய வரலாறுகளை முன்னோருடைய வரலாறுகளை எடுப்பார்கள். அதை இன்னும் பயனுள்ள இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு பயனுள்ள விடயங்களை அடைய வேண்டும், அந்த உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்ற தூண்டுகோலாக, ஒரு உந்து சக்தியாக, உஷாத்துணையாக அதை அமைத்துக் கொள்வார்கள். எனவே தன்னுடைய வரலாற்றை புரியாத சமூகம் தன்னுடைய எதிர்காலத்தை சீரமைக்க முடியாது, திட்டமிட முடியாது. தன்னுடைய கடந்த கால மூதாதையருடைய வரலாறுகளை புரியாத சமூகம் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முடியாது, ஒழுங்கமைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சலவாத்து சொல்கின்ற அந்த ஆயத்தை எழுதி சலவாத்துடைய சிறப்பை சொல்லி சலவாத்து சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு தன்னுடைய முழு ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.